வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோடிக்கணக்கில் சொத்து ஒரு கையெழுத்தால் மாறி போன தலையெழுத்து அஜித் பட நடிகையோட சோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பேன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்கிறது போல் இந்த நடிகை பிறக்கும் போதே ரொம்ப பணக்கார நடிகையாக தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை ஒருபோதும் ஒரே போல் இருந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரோலர் கோஸ்டர் போல் மேலும் கீழமாக மாற்றி மாற்றி சுழண்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி தான் இவங்களுக்கு ஒரு கையெழுத்தால் பணத்தையே இழந்திருக்காங்க. கணவரும் கைவிட்டு போயிருக்காங்க, மகனும் விட்டுட்டு போயிருக்காங்க. யார் அந்த நடிகை எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1984 வெளியான மோகன் பூர்வசியோட நடிப்பில் வெளியான ஓ மானே மானேன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க நடிகை சுதா அவங்க. இவங்களோட உண்மையான பேர் ஹேமா சுதான்றது. 1987 பாலச்சந்தரோட வண்ண கனவுகள், எங்க சின்ன ராசா, குரு சிஷ்யன், கொடி பறக்குதுன்னு சொல்லி நிறைய வெற்றி படங்களையும் நடிச்சிருக்காங்க இவங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி பல மொழி படங்களையும் நடித்து மக்களோட கவனத்தை ஈர்த்த நடிகை தான் சுதா அவர்களே சொல்லலாம். வெள்ளித்திரையில் மட்டும் இல்லாமல் இப்போ சின்னத்திரை சீரியல்களையும் நடித்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, அவங்க எதிர்கொண்ட சவால்களை பற்றியும் ஒரு பேட்டியில் அவங்களே சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் சொல்லும்போது, சில்வர் ஸ்பூன் போல தான் நான், பேன் வித் மைடன் ஸ்பூன் போல் என்னோடய சொல்லுக்கேற்ற பணக்கார வீட்டில் தான் பிறந்தேன். பெரிய வீடு, வேலையாட்கள்லாம் இருந்திருக்காங்க, காருக்கு 3 டிரைவர் இருந்திருக்காங்க, செல்வ செழிப்பாக தான் வளர்ந்தேன். 4 ஆண் குழந்தைகள், நான் மட்டும்தான் பெண் குழந்தைங்கனால ரொம்ப செல்லமாகவும் வளர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட தந்தைக்கு ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போக சொத்துக்களெல்லாம் விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. பல சிகிச்சைக்கு அப்புறமா தன்னோட தந்தைக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா அப்போ அவங்களுக்கு வயசு 8 தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவோட தாலியை அடமானம் வச்சு தான் படிக்கவே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா பணமும் வந்துச்சுன்னு சொல்லும்போது நடிகை சுதா பணம், புகழ் எல்லாமே சேர்ந்து வாழ்க்கை ஒரு சந்தோஷமான பாதையில் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ டெல்லியில் ஒரு ஹோட்டலில் தொடங்கியிருக்காங்க. அப்போ கையில் இருந்த பணம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு கையெழுத்து போட்டதுனால இருந்த முழு பணத்தையும் இழந்து நின்றுருக்காங்க நடிகை சுதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை சுதாவுக்கு ஒரே ஒரு மகன். அவங்க தாயோட சண்டை போட்டுட்டு வெளிநாட்டிலே செட்டில் ஆகிட்டாங்க. அம்மாவோட பேசுகிறதே இல்லை, கணவரும் கைவிட்டுட்டாங்க. இந்த நிலைமையில தான் இந்த பேட்டியை நான் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க நடிகை சுதா அவர்கள். இது மட்டும் இல்லாமல் அஜித்தோட வேதாளம் படத்துலையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களோட உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.